அதிகாலை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, பரிசுத்தவான்களே, பெற்றோர்களே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் அப்போஸ்தலர் நடபடிகள் தி ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் என்ற இந்த புத்தகத்தை வழங்குவதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பாடம் என்னன்னா, அப்போஸ்தலர்கள் யார், அவர்களுக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கிறது, அப்போஸ்டல்ஸ் அத்தாரிட்டி. காரணம் என்னன்னா, அப்போஸ்தலரும் மனிதர்கள் தான், அப்போஸ்தலர்களும் சீஷர்கள் தான். அப்போஸ்தலர்களை நாம் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கலாம். ஆனால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு சிறப்பு இருக்கிறதா? இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு முக்கியத்துவம் ஏதாவது கொடுத்திருக்கிறாரா? இதை நாம் கவனிக்க வேண்டும். காரணம், இன்றைக்கு அப்போஸ்தல சபைகள், அப்போஸ்தல உபதேசங்கள், அப்போஸ்தலருடைய பெயரை வைத்த சபைகள், இப்படியெல்லாம் பிரபலமாக இருக்கிறத நீங்கள் கவனிப்பீங்க. ஆனால் நான் நன்றாக கவனித்து பார்த்தேன். இந்த அப்போஸ்தல சபைகள், அப்போஸ்டாலிக் சர்ச்சஸ் என்று சொல்கிறவர்கள் மத்தியில் அப்போஸ்தலருடைய அதிகாரங்கள் தெரியாது, போதனைகள் தெரியாது. ஆனால் சபைகளுக்கு மட்டும் அந்த டைட்டில் அப்போஸ்தல சபைகள் என்றெல்லாம் வைத்திருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். முதலாவது, கிறிஸ்தவ மார்க்கம், மதம். இந்த மதத்தில் இருக்கிறவங்க இன்னைக்கும் அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையுடையவர்களாக இருக்காங்க. குறிப்பாக கிறிஸ்தவத்தில் உள்ள இந்த மூன்றாவது பிரிவு மக்கள் சில இடங்களில் தங்களை அப்போஸ்தலர் என்று அழைத்துக் கொள்கிறாங்க. உதாரணமாக திருநெல்வேலி, கோயம்புத்தூர், சென்னை, இப்படி பெரிய நகரங்களில் அவர்கள் அப்போஸ்தலர்கள் என்று தங்களை அழைத்து கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். மிகவும் வருந்தத்தக்க அளவில் அவமானத்துக்குரிய மனிதர்கள் புதிய ஏற்பாட்டை அறியாமல் தங்களை அப்போஸ்தலர் என்று அழைத்துக் கொள்கிறார்கள். இன்னும் ஒரு தகவல் கூடுதலாக, 325வது வருஷம் இயேசு கிறிஸ்துக்கு பிறகு கான்ஸ்டன்டைன் தன்னை ஒரு அரசனாக நியமித்துக் கொண்ட போது அவன் தன்னை ஒரு போப்பாகவும் நியமித்துக் கொண்டான். அதனால தான் போப்பு அரசர். ஏறக்குறைய ஒரு ராஜா மாதிரி தான் கத்தோலிக்க சபையினுடைய தலைவர். கத்தோலிக்க சபையினுடைய போதனையின்படி போப் தன்னை ஒரு அப்போஸ்தலர் என்று சொல்கிறார். கத்தோலிகளுடைய வரலாற்றை நாம் ஆராய்ந்து பார்த்தால் முதல் போப் பேதுரு என்று அவர்கள் இன்று வரைக்கும் போதிக்கிறார்கள். The very first pope was Apostle Peter என்று அவர்கள் போதிக்கிறாங்க. ஆனால் எருசலேம் நகரத்திலே திருச்சபை உருவாகி 325வது ஆண்டில்தான் போப் என்ற மனிதர் ரோமாபுரியிலே உருவாகிறார். அவர் தன்னை அழைத்துக் கொள்வதற்கு அப்போஸ்தலர் பட்டத்தை தேடுகிறார். அதற்கு சான்றாக பேதுருவை அவர்கள் இழுக்கிறார்கள். புதிய ஏற்பாட்டில் எங்கேயும் அப்போஸ்தலர்கள் போப் என்று அழைக்கப்படல, அரசர்கள் என்று அழைக்கப்படல. அது மாத்திரம் அல்ல, எல்லாரும் அப்போஸ்தலர் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை நேரில் பார்த்தவங்க, அவருடைய ஞானஸ்தானம் முதல் எல்லா அற்புதங்களுக்கும், அவருடைய சிலுவை மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், இவர்கள் எல்லாவற்றையும் நேராக பார்த்தவங்க தான் சாட்சிகள், விட்னஸஸ். அவர்களை தான் புதிய ஏற்பாடு அப்போஸ்தலர் என்று அழைக்கிறது. அப்போஸ்தலர்களுக்கு இயேசு கிறிஸ்து அதிகாரம் கொடுத்தார். மத்தேயு 10வது அதிகாரம் 1 வசனம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த வார்த்தையில ஜீசஸ் கேவ் தம் அத்தாரிட்டி. அப்போ அப்போஸ்தலர்கள் என்பவர்கள் இயேசு கிறிஸ்துவினாலே நேரடியாக அதிகாரம் பெற்றவர்கள். அந்த அதிகாரம் பெற்றவர்கள் தான் அப்போஸ்தலராக இருக்க முடியும், மற்றவர்கள் இருக்க முடியாது. இப்பொழுது 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம்
29வது வசனம் பாருங்கள். எல்லாரும் அப்போஸ்தலர்களா? எல்லாரும் தீர்க்கதரிசிகளா? எல்லாரும் போதகர்களா? எல்லாரும் அற்புதங்களை செய்கிறார்களா? இந்த கேள்வியை பவுல் அப்போஸ்தலர் நமக்கு எழுப்புகிறார். எல்லாரும் அப்போஸ்தலர் கிடையாது என்பதுதான் அதனுடைய பொருள். நாட் ஆல் apostles. எல்லாரும் அப்போஸ்தலர்கள் கிடையாது. அது மாத்திரமல்ல, சபையில அப்போஸ்தலர்கள் நம்பர் 1, அவர்கள் தான் முதலாவது நபராக இருக்கிறார்கள். இப்பொழுது 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 27, 28 வசனங்கள். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாய் இருக்கிறீர்கள். தேவனானவர் சபையில முதலாவது அப்போஸ்தலரையும், 2வது தீர்க்கதரிசிகளையும், 3வது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். இந்த வரிசையில சபையில முதலாவது, அந்த முதல் என்ற வார்த்தை ஒரு எண்ணை காண்பிக்கிறது. 1, 2, 3 அப்படின்னா அது எண். 1 என்பது 1 தானே. அப்போ முதலாவது சபையில அப்போஸ்தலர்கள். அப்படினால் அப்போஸ்தலர்கள் எல்லாரும் என்று நீங்கள் நினைச்சிடக்கூடாது. இயேசுனுடைய நேரடியான சாட்சிகள், இயேசுனிடத்தில் அதிகாரம் பெற்றவர்கள். அவர்கள் 12 பேர். அப்போஸ்தலர்களில் ஒருவனாகி யூதாஸ் காரியத்தை எழுந்த இடத்தை மிக அவசரப்பட்டு பேதுரு தேர்ந்தெடுத்திருந்தாலும் அந்த இடத்துல தேவன் தமஸ்குக்கு போகிற வழியில அப்போஸ்தலனாகிய பவுலை தெரிந்து கொண்டார். அதனால்தான் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், I have chosen vessel என்று அப்போஸ்தலனாகிய பவுலை குறிப்பிடுகிறார். 12 அப்போஸ்தலர்களுடைய சகல சாட்சிகளும் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அப்போஸ்தலருடைய சகல அதிகாரங்களும் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டினுடைய 13 புத்தகங்களை, வெளிப்பாடுகளை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறார். ஆக 12 அப்போஸ்தலர்கள் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். சில இடங்களில் பர்னபா போன்றவர்களை அப்போஸ்தலர்கள் என்ற ஒரு வார்த்தையில பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஆனால் அது மொழிபெயர்ப்பு குறைபாடுகள். There are only 12 apostles. ஆகவே வெளிப்படுத்தலுக்கு நாம் செல்லும்போது 12 அப்போஸ்தலர்களுடைய பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று நாம் படிக்கிறோம். உங்கள் கையில் ஒரு பேனா இருக்குமானால் அதை குறித்துக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் 14வது வசனம். நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. கவனிச்சிங்களா? அவைகளின் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய, கவனிங்கள், 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. There are 12 doors in heaven. There are 12 precious stones in the world. There are 12 apostles. Their names were written on the doorpost. பரலோகத்தில் உள்ள வாசல்களில் 12 அப்போஸ்தலருடைய பெயர்கள் பதிந்திருந்தது என்று நாம் படிக்கிறோம். அப்போ புதிய ஏற்பாட்டினுடைய கடைசி புத்தகம் வெளிப்படுத்தல்ல 12 அப்போஸ்தலர்கள் என்று தெளிவாய் சொன்னதுனால யூதாஸ் இழந்த இடம் அந்த 12 அப்போஸ்தலர்ல, அந்த இடம் யாருக்கு கிடைச்சது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, பேதுரும் மற்றவர்களும் சீட்டு போட்டு தான் மத்தேயா என்ற மனிதனை தேர்ந்தெடுத்தாங்க. சீட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க. 2 பேர் எழுதி இவனா அவனான்னு தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆனால் தேவன் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலராக அப்போஸ்தலனாகிய பவுல் இருக்கிறார். அப்போஸ்தல நடபடிகள் 9வது அதிகாரம் 15-16 வசனங்கள். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட, கவனிங்கள், பாத்திரமாயிருக்கிறான். இந்த பாத்திரம் என்று சொல்தான் அப்போஸ்தலனை குறிக்கிறது. I have chosen vessel. அது மாத்திரம் அல்ல, அப்போஸ்தலருடைய வாழ்நாள் காலத்தில் எல்லா அப்போஸ்தலர்களும் இயேசுவுக்காக பாடுபட்டு மரித்தார்கள். அதுபோல
பவுலும் கூட மிக அதிகமாக பாடுபட்டு மரித்தார். பாருங்கள், அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 16ஆம் வசனம். அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். இப்போ இதுவரைக்கும் தேவன் தெரிந்து கொண்ட ஒரு அப்போஸ்தலனாக பவுல் இருக்கிறார் என்று நமக்கு தெரிகிறது. ஆகவே 11 அப்போஸ்தலர்கள், இது பவுலோடு சேர்க்கும் போது 12 பேர். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருக்கும் அல்லது சந்தேகம் இருக்கும், அதையெல்லாம் தீர்த்து வைக்க எனக்கு எந்த அதிகாரமோ ஞானமோ கிடையாது. பைபிளில் நம்ம கருத்தாக எடுத்து படித்து பார்க்கும்போது இந்த சத்தியம் நமக்கு விளங்குகிறது. இப்பொழுது ரோமருக்கு எழுதிய நிருபம் 1வது அதிகாரம் 1 வசனம் பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும். பவுலடியார் ரோமருக்கு எழுதிய நிருபத்தில் தன்னை ஒரு அப்போஸ்தலன் என்று மட்டும் சொல்லாமல் அப்போஸ்தலனாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டவன் என்று சொல்கிறார். called to be an apostle. அதனால தான் அவர் அப்படி சொல்றார், அழைக்கப்பட்ட அப்போஸ்தலன். இப்பொழுது 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 1 வசனம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்ட பவுல். இந்த இடத்துல பவுலடியார் தன்னை அப்போஸ்தலனாக பேசும்போது அது தேவனுடைய சித்தம் என்று சொல்கிறார். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாக இருக்கும்படி என்று குறிப்பிடுகிறார். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 1 வசனம் பாருங்கள். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுல். மறுபடியும் தேவனுடைய சித்தத்தினாலே தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலன் என்று பவுல் தன்னை குறிப்பிடுகிறார். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 1 வசனம். மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோர்ந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுலாகிய நானும். இந்த இடத்துல மனிதன் என்னை அழைத்தான், நானாக வந்து சேர்ந்தேன் என்று சொல்லாமல் தேவன் என்னை அவருடைய அப்போஸ்தலனாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார் என்று கலாத்திய நிருபத்தில் நாம் படிக்கிறோம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 1 வசனம் பாருங்கள். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல். இங்கே மீண்டும் தன்னை அப்போஸ்தலன் என்று எபேசியருக்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 1 வசனம் பாருங்கள். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும். இந்த இடத்துல மறுபடியும் கொலோசிய மக்களுக்கு எழுதும்போது தன்னை அவர் அப்போஸ்தலர் என்று அடைமொழி கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். பேதுரு அப்போஸ்தலர் ஒரு கூட்டு செய்தியை நமக்கு தருகிறார். இதை 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1 வசனம். பிரியமானவர்களே, இந்த 2ஆம் நிருபத்தை இப்பொழுது உங்களுக்கு எழுதுகிறேன். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராயிருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன். இந்த இடத்துல பேதுரு அப்போஸ்தலர் அவர்கள் வெளிப்படுத்தின வார்த்தைகளை கர்த்தருடைய அப்போஸ்தலர்கள் மூலமாய் கொடுக்கப்பட்டது என்று சொல்கிறார். பீட்டர் யூசஸ் plurality of apostles. பேதுரு தன்னையும் கடந்து மற்ற அப்போஸ்தலரை நினைத்து இங்கே பேசுகிறார். அப்போஸ்தலர்களாலே உங்களுக்கு சொல்லப்பட்டவைகளை நீங்கள் நினைவு கூறும்படி உங்கள் மனதை நான் எழுப்புகிறேன் என்று சொல்கிறார். பேதுரு அப்போஸ்தலனாகிய பவுலை சமமாக அவனுடைய வார்த்தைகளை மிக அற்புதமாக பாராட்டுகிறதாக நாம் பார்க்கிறோம். பாருங்கள், 2 பேதுரு 3ஆவது அதிகாரம் 2 பேதுரு 3ஆவது அதிகாரம் 15-16 வசனங்கள். மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை இரட்சிப்பென்று எண்ணுங்கள். கவனிங்கள், நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். பவுல் அப்போஸ்தலர் எழுதினவைகளை பேதுரு அப்போஸ்தலர் உறுதிப்படுத்துகிறார். இப்பொழுது மேன்மைப்படுத்துகிறார். கவனிங்கள், 16வது வசனம். எல்லா நிருபங்களிலும்
அப்படியானால் பேதுரு அப்போஸ்தலர் வாழ்ந்த காலத்தில் பவுல் அப்போஸ்தலர் எழுதின நிருபங்களை அவர் படிப்பதற்கு வாய்ப்பு இருந்திருக்கிறது. அதனால அவர் அதை ஒத்துக்கொள்கிறார். எல்லா நிருபங்களிலும் இவரை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாக இருக்கிறது. அரிது என்று சொன்னால் கடினமாக, கல்லாதவர்களும் உறுதியில்லாதவர்களும், அன்டாட் அண்ட் அன்லேர்ன்ட், கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். ஆக பவுல் அப்போஸ்தலர் எழுதினவைகளை தவறாக புரிந்து கொள்கிறவர்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்று பேதுரு சொல்கிறார். அன்பு சகோதரர்களே, இப்பொழுது நாம் கவனித்த இந்த விஷயத்தை நீங்கள் உன்னிப்பாக கவனித்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 25-26. இவ்விரண்டு பேரில் தேவன் தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தருளும் என்று ஜெபம் பண்ணி பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. இந்த வசனத்தில் அந்த 11 அப்போஸ்தலர்களும் யூதாஸ் இழந்து விட்ட இடத்துக்கு இன்னொரு ஆளை தேர்ந்தெடுத்தாங்க. அப்படி அவங்க தேர்ந்தெடுக்கும் போது பரிசுத்தாவினுடைய ஒத்தாசையினால் தேர்ந்தெடுத்தார்களா? இல்லை. மனிதர்களுடைய வழக்கப்படி 2 பேருடைய பேரை சீட்டு எழுதி அதில் ஒன்று எடுத்திருக்காங்க. அந்த பேரில் மத்தியா என்ற ஒரு மனிதனுடைய பேர் வந்தது. இப்படி தான் மத்தியா ஆரம்பத்தில் பரிசுத்தாவினுடைய ஞானஸ்தானம் பெறுவதற்கு முன்பாக, ஏன்னா பரிசுத்தாவினுடைய ஞானஸ்தானம் அப்போஸ்தலர் நடபடி 2ஆம் அதிகாரத்தில் தான் நாம் படிக்கிறோம். ஆகவே இங்கே மத்தேயா என்ற அந்த அப்போஸ்தலர் அல்லது அப்போஸ்தலர் என்று அவர் நினைத்தது ஒரு சீட்டு போட்ட ஒரு அனுபவமாக தான் இருக்கு. ஆனால் வெளிப்படுத்தலில் நாம் படித்த 12 வாசல்களில் 12 அப்போஸ்தலர் என்று சொல்லப்பட்டால் அப்பொழுது பவுல் எங்கே போய் நிற்பாரு? ஏனென்றால் 13வது அப்போஸ்தலராக ஆயிடுவாரு. அப்போ கணக்கு தவறாக போயிடும். அதனால தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரத்தில் பேதுருவுக்கும் மற்ற அப்போஸ்தலருக்கும் தெளிவான ஒரு செய்தியை சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 15வது வசனம். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன், அதாவது பவுல், புரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்தருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். ஆகவே அப்போஸ்தலர் பால் வாஸ் a chosen vessel, தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அப்போஸ்தலனாக, ஒரு பாத்திரமாக இருக்கிறார். அதனால்தான் பேதுருவும் அதை குறித்து தெளிவான சத்தியத்தை நமக்கு சொல்லுகிறார். நம்முடைய சகோதரன் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினவைகள் என்னது என்பதை எல்லாம் சொல்லுகிறார். இதெல்லாம் கூட்டி கழித்து நாம் பார்த்தால் 12 அப்போஸ்தலர் மாத்திரமே. என்றால் வெளிப்படுத்தல 12 வாசல்கள் பரலோகத்தில் 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் எழுதப்பட்டது. சகோதரர்களே, வெளிப்படுத்தல ஒரு ஆச்சரியமான ஒரு வசனம் இருக்கு. வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 2வது வசனம். எபேஸ் சபைக்கு இந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கு. இன்றைக்கு அதை நம்ம படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பாருங்கள், வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 2வது வசனம். உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும். எபேசு சபை எவ்வளவு நல்ல கிரியை செய்யக்கூடிய சபை, எவ்வளவு பலமாக பிரயாசப்படுகிற சபை, எவ்வளவு பொறுமையான ஒரு சபை, எவ்வளவு சத்திய விஷயத்தில் வைராக்கியம் உள்ள ஒரு சபை. அது மாத்திரம் அல்ல, கவனிங்கள், அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டு அறிந்ததையும். அப்போ முதல் நூற்றாண்டு காலத்தில் வெளிப்படுத்தல் என்ற இந்த புத்தகம் 98வது வருஷம் எழுதப்பட்டது. ஆரம்ப காலத்திலேயே, முதல் நூற்றாண்டு காலத்திலேயே சபைகளில கள்ள அப்போஸ்தலர்கள், அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க.
ஆக எபேசு சபைக்கு எழுதும்போது பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், கள்ள அப்போஸ்தலரை நீங்கள் கண்டுபிடித்தீர்கள், அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. So there were false apostles right from the beginning of the first century. அதனால தான் இன்னைய வரைக்கும் அப்போஸ்தலர் என்று சொல்லுகிற ஒரு இனம், ஒரு கேடுகட்ட மனிதர்கள் சபையில் இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். இவர்களுக்கு எந்த தகுதியும் அப்போஸ்தலராக இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் அவர்கள் இயேசு நேரடி சாட்சிகள் கிடையாது. இரண்டாவது, அப்போஸ்தலருடைய அதிகாரம் அவர்களுக்கு இல்லை. மூன்றாவது, அவர்கள் வாழ்க்கிற எல்லா விதமான அற்புத அடையாளங்கள் காணப்படவில்லை. அது மாத்திரமல்ல, அவர்களால் தேவ வசனத்தை புதுசாக எதுவும் சொல்ல முடியல. வெளிப்படுத்தல் புத்தகத்துக்கு பிறகு இன்னைக்கு யாராவது அப்போஸ்தலன் சொல்ற ஆளு கர்த்தர் எனக்கு சொன்னாருன்னு சொல்லி ஒரு புத்தகத்தை உங்களுக்கு எழுதி கொடுத்துருக்காங்களா? அதை பைபிளோடு ஒட்ட முடியுமா? சேர்த்துக்கொள்ள முடியுமா? 27 புத்தகங்களுக்கு பிறகு 28வது புத்தகம் 29வது புத்தகம்னு இந்த ஜென்மங்கள் ஏதாவது கொடுக்க முடியுமா? எண்ணி பாருங்கள். ஆகவே அப்போஸ்தல சபை என்று சொல்கிறதுனால அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசப்படி நடக்கிறார்களா? அவர்கள் அப்போஸ்தலருடைய அதிகாரத்தை அறிந்திருக்கிறார்களா? எத்தனை பேர் அப்போஸ்தலர் என்று அவர்கள் தெரிந்து கொண்டார்கள்? இதை நீங்கள் கவனிக்க வேண்டும். எபேசியர் 2வது அதிகாரம் 20வது வசனம். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேலே கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். இந்த வசனத்தில் apostles are the foundations, அஸ்திவாரமாக இருக்கிறார்கள். இப்போ ஒரு கட்டடத்துக்கு அஸ்திவாரம்னா என்ன நமக்கு தெரியும். அது மாதிரி சபைக்கு அஸ்திவாரமாக அப்போஸ்தலருடைய போதனை இருக்கிறது. அந்த போதனையை தான் இங்க அஸ்திவாரம் என்று சொல்கிறார், ஆதாரம் என்று சொல்கிறார். Apostles are the foundations means we follow apostles teaching. அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 42வது வசனம். அவர்கள், இந்த அவர்கள் என்பது 41வது வசனத்தில் இருக்கிற ஞானஸ்நானம் பெற்ற 3000 பேர். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் the doctrines of the apostle, அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலும் ஜெபம் பண்ணுதலும் உறுதியாக தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலராலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. ஆக தொடர்ச்சியாக ஒரு செய்தியை நம்ம இங்கே கவனிக்கிறோம். ஆரம்ப சபை அப்போஸ்தலருடைய வார்த்தைகளை கேட்டு நடந்திருக்கிறது. அப்போஸ்தலர்களாலே அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டிருக்கிறது. ஆக அப்போஸ்தலர்கள் என்பவர்கள் உறுதி செய்யப்பட்ட ஒருவராக இருக்கிறார்கள். இதை நீங்கள் விளங்கிக் கொண்டால் புதிய ஏற்பாட்டு மார்க்கத்தின்படி நீங்கள் நடக்க முடியும். இதை நீங்கள் விளங்கிக்கலன்னு சொன்னா நீங்கள் ஒரு கிறிஸ்தவ மதத்துக்குள்ள, பாரம்பரியத்துக்குள்ள, நாங்களும் அப்போஸ்தலருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள் என்று உங்கள் உதட்டலில் பேசுகிறவர்களாக இருப்பீர்கள். இப்பொழுது அப்போஸ்தலர்கள் ஒரு சாட்சி கொடுக்கிறாங்க. இது 2 பேதுரு 1வது அதிகாரம் 16வது வசனம். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை, அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம். அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய மகத்துவத்தை நேராக கண்டவர்கள், இயேசு 2வது வருகை குறித்து நமக்கு போதிக்கிறவர்கள், சகோதரர்களாகி நீங்களும் நானும் அப்போஸ்தலருடைய அஸ்திவாரமாகி அந்த உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். இதற்காக தேவனுடைய வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருளுள்ள இடத்துல பிரகாசிக்கிற விளக்கை போன்ற தேவ வசனத்தினாலே இந்த சத்தியத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். அன்பு சகோதரர்களே, இந்த நாளில் அப்போஸ்தலருடைய அதிகாரம் என்பது என்ன? எத்தனை பேர் அப்போஸ்தலர்கள்? அவர்களுடைய பெயர்கள் பரலோகத்தில் எங்கே பதிந்திருக்கிறது என்ற 3 விஷயங்களை நாம் இன்னைக்கு கவனிச்சோம். இதனுடைய தொடர்ச்சியை நாளை நாம் கேட்போம். பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, கடைசி காலத்தில் உமது வார்த்தையை குறித்த அக்கறையும் அப்போஸ்தலருடைய உபதேசத்தையும் அவர்கள் எவ்விதமாக எங்களுக்கு அஸ்திவாரமாக இருக்கிறார்கள் என்ற சத்தியத்தையும் விளங்கிக் கொள்ள எங்களை ஏவியருளும்.
ஆண்டவர் இயேசுவின் நிமித்தமே ஜெபத்தை கேட்டருளும் பரிசுத்த நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?